நீங்க தேவனுடைய ஆளுகையின் கீழே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால், அல்லது தேவன் உங்களை ஆள நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் உன் வாழ்க்கை அமைதியாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன எதிர்பார்க்குதுன்னு சொன்னா, அவர்கள் யூதருடைய ராஜாவை புறம்பே தள்ளினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் தேவனை சரியாய் அறிந்து கொள். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் ராஜரீகம் பண்ணுகிற போது ஜனங்கள் மகிழ்ந்திருப்பார்கள், ஜனங்கள் தத்தளிப்பார்கள் என்று 2 வார்த்தை வேதம் பதிவு செய்திருக்கிறது. நீ தேவனோடு கூட இருந்தா அவருடைய ஆளுகையின் கீழ் மகிழ்ந்திருப்பாய், அவருக்கு எதிர்த்து நிற்பாய், ஆனால் தத்தளிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து அங்கு பேசப்பட்டதான சத்தங்கள் நம்ம வாசம் சிலுவையிலிருந்து புறப்பட்ட 7 வார்த்தைகள். ஆண்டவர் பேசுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கீழே இருந்த ஆட்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், சிலுவையிலிருந்து ஒரு தேவன் பேசுகிறார். பிள்ளைங்களா, இப்போ பேச கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது பாருங்க, முதல் வார்த்தையே என்ன தெரியுங்களா சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் அவர் அடித்தார்களோ, குத்தினார்களோ, துப்பினார்களோ, எதிர்த்து பேசினார்களோ, பாருங்க, மன்னிப்பு என்று வருகிற போது யோவான் 3:16 சொல்லுது, தேவனுடைய அன்பு என்னன்னு சொன்னா எல்லாரையும் மன்னித்தார். பேதுரு கேட்கிறான், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற போது நான் எத்தனை தரம் மன்னிக்கட்டும்? சொன்னார், மன்னித்து கொண்டே இரு. 7 முறை மன்னிக்கட்டுமான்னு சொன்னா, 70 முறை மன்னிக்கட்டுமா? ஆண்டவருக்கு மகிமுண்டாண்ட சொன்னாரு, வாழ்நாள் எல்லாம் மன்னித்து கொண்டே இரு. தேவனுக்கு மகிமுண்டாண்ட. நல்லா கவனிங்க, அந்த இயேசு பேசின அந்த வார்த்தைகள் அநேக காரியங்கள் உண்டு. நீங்க சரியாய் அதை உணர்ந்து கொள்ளுகிற போது இந்த 2வது வார்த்தை சொன்னாரு, அவன் பேசுகிற போது, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். நீங்க யோசிச்சு பாருங்க, இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற கடைசி நிமிஷத்திலும் கர்த்தர் உன்னை கை தூக்கி விடுவார். ராமன் சொல்றீங்களா? ஆண்டவருக்கு மகிமுண்டா. ஏன் சொன்னா, நீங்க தேவனை சார்ந்து நிற்கிற போது வாய்ப்பே இல்லாத கடைசி நிமிடத்திலே ஒரு மனிதன் பிழைத்து கொண்டான், இன்னொரு மனிதன் அழிந்து போகிறான். ஏன் தெரியுமா? கடைசி நிமிஷத்தில் ஆகிலும் நீ கர்த்தரை தேட முடியுமானால் கர்த்தர் உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும். சாகர வரைக்கும் எதிர்த்தே நிற்பாய், ஆனால் ஒன்றுமில்லாமல் போவாய். 2 கள்ளர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. எந்த சூழலிலும் நாங்கள் அடுத்து பார்க்கிற போது இந்த 3வது வார்த்தையில சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். யோவான் யோசிச்சு பார்ப்பான், லோகாலம் ஆண்டவரே மோடு கூட உறவாடிட்டேன், இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போறீங்களே. மரியாள் யோசிச்சிருப்பா, என்ன ஆண்டவரே என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போறீங்களே. அவர் சொன்னார் யோவான் 14:8, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்னவர் வாக்கு மாறவே மாட்டார். ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, திக்கற்ற நிலைமையிலே விடமாட்டார் என்பதின் அடையாளங்கள்.